வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கபாப் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் வீட்டிலே நீங்கள் அருமையாக செஞ்சு கொடுத்துடலாம். வெளியிலலாம் கடையில் வாங்கி கொடுக்க இப்போல்லாம் பயமாக இருக்குது. ஏன்னா நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா? அதனால் வெரைட்டியாக டேஸ்டியாக ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் கொத்தி நல்லா ஃபைனாக, அதாவது எவ்வளோ சாஃப்டாக கொத்த முடியுமோ நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கொத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா போன்லெஸ் பீசஸாக வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கூட பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி கொத்தின கறியாக அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் 1/2 கிலோ நம்ம எடுத்தோம்னா இதில் 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 20 கபாபு மேலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிக்கன் நல்லா ஃபைனாக கொத்தி வாங்கிக்கிங்க, 1/2 kg. இப்போ அதில் நம்ம கூட அடுத்து என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்னா, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, அதுவும் பொடியாக நறுக்கிக்கிங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி, அதுவும் நிறையா பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொத்தமல்லி, அதுவும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சிக்கனில் போட்டுட்டு அது கூட நம்ம அடுத்தது தேவையான மசாலா பொருள் எல்லாமும் சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அடுத்து நம்ம செந்தூர் மசாலாலேருந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். முதல் தரமான பொருட்களை கொண்டு ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 12 வகையான மசாலாஸ் நம்ம செந்தூர் மசாலாவில் இருக்குது. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. இப்போது நம்ம கட் பண்ண பொருட்களெல்லாம் போட்டுட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள், ஏன்னா காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால். அடுத்தது 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் செந்தூர் கறி மசாலா தூள், அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு முழு முட்டை, அது நம்ம அப்படியே உடச்சி உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் நல்ல பைண்டிங், அதாவது எல்லாம் நல்லா கலந்து ஈக்குவலாக வர்றதுக்கு இந்த முட்டை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கை வச்சே நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அப்படி ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்ச நேரம் இதை என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அந்த இறுக்கமாகறதுக்காக தான். அப்போ உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிதமான காரம் கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றவங்க இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி நான் ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். சப்போஸ் சில சமயம் உங்களுக்கு கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது கொஞ்சம் இறுகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ், அதாவது பிரெட் தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், 20 நிமிஷம் கழித்து நான் எடுத்துருக்கேன். லேசாக கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஆனால் என்ன பண்ணணும், ஃப்ளாட்டாக தட்டணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா ஈஸியாக வேகும். ஏன்னா நம்ம இதை எண்ணெயிலலாம் போட போகிறதில்ல, தவாவில் வச்சு தான் அப்படியே தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ளாட்டாக தட்டிக்கிங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 20 கபாப் மேலே 20 கபாப் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தட்டினதுக்கப்புறம் கூட ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் தேவையில்லை, முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு கிரில் பேன் இருந்துச்சுன்னா கிரில் பேன் வச்சுக்கிங்க. இல்லை சாஸ் பேன் இருந்தால் சாஸ் பேன் வச்சுக்கிங்க. இல்லை எதுவுமே இல்லையா, தோசைக்கல் இருக்கா, அதுலேயும் வச்சுக்கலாம். ஆனால் கிரில் பேனில் வைக்கும் போது என்னென்னா அந்த கபாபில் அந்த கிரில் கோடுங்க அழகாக விழும்போது அது பார்க்குறதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்துக்குங்க. ஸோ பட்டர் மட்டும் சேர்த்துட்டு இது அப்படியே நல்ல ஹீட் ஆனோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கபாப்ஸ் எடுத்து அதில் அழகாக அடுக்கி வச்சிடலாம். தேவைப்பட்டால் லேசாக கொஞ்சம் மூடி போட்டு கூட வைக்கலாம். ஒரு மூடி போட்டு வைங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு பர்கர் பன் வாங்கி அதுக்குள்ளே கொஞ்சம் சீஸு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சுட்டு அது மேலே இந்த பேட்டி மாதிரி இதை வச்சு கூட சூப்பரான ஹோம்மேட் பர்கராக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸிங்க, இதை விட ஈஸியாக ஒரு கபாப் வந்து செய்யவே முடியாது. அட இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். ஸோ 2 பக்கத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்கோ, அவன் இருந்தால் இந்த பட்டர் கூட இல்லாமல் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி டயட்டில் இருக்கவங்க, ஜிம் போகிறவங்க, சிக்கன் சாப்பிட்ணும் ப்ரோட்டீனுக்குங்கிறவங்க இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக உங்களுடைய ஃபேவரட் சட்னி, ரெட் சட்னி, க்ரீன் சட்னி, அப்படி இல்லைன்னா மேயோ, ஹோம்மேட் மேயோ இருந்ததுன்னா மைனஸ், சில்லி சாஸ், ஸ்வீட் சாஸ், எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிப்பியில் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.